சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்கு, தமிழ்நாட்டு டீம். தமிழ்நாட்டு டீம்ல தமிழ்நாட்டிலிருந்து வந்தவங்க மட்டும்தான்டா விளையாடணும் அப்படின்னு சொன்னா சென்னை சூப்பர் கிங்ஸே இருக்காது. டோனி எல்லாம் வந்து விளையாண்டுருக்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு பாலிசியை எடுத்து ஃபுட்பாலில் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க அத்லெட்டிக் பில்பாவ். பாஸ்க் ரீஜன் ஒன்று இருக்குது. இது வந்து பிரான்ஸில் கொஞ்சம், ஸ்பெயினில் கொஞ்சம் இருக்குது. இங்க இருக்கிற மக்களுக்கான டீம் தான் அத்லெட்டிக் பில்பாவ். இங்கிருந்து வர்ற பிளேயர்ஸுக்கு தான் நாங்கள் வந்து சான்ஸ் கொடுப்போம், அதிக பணம் கொடுத்து காசுக்கு வேற ஆளுகள்லாம் வாங்கிட்டு வந்து எங்கள் டீமில் விளையாட வைக்க மாட்டோம் அப்படின்னு நூற்றாண்டுகளா ஒத்த காலில் நின்றுருக்கானுங்க. ஒன்னா நீங்கள் அங்கே பிறந்திருக்கணும், இல்லை அங்கே சின்ன வயசுலேருந்து வளர்ந்துருக்கணும். இந்த ரெண்டு பண்ணாலே ஒழிய இந்த டீமில் நீங்கள் விளையாடவே முடியாது. இவனுங்க நேராக போய் இந்தாப்பா 220 மில்லியன் சொல்லிட்டு நெய்மாரை வாங்குறது கிடையாது. அப்புறம் நேராக இந்த சவுத் அமெரிக்கா பக்கம் போய் நல்ல டேலண்டட் ஃபெலோவாக இருக்கான், 5-10 மில்லியன் கொடுத்தாலே வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லி அந்த வேலையும் பார்க்கறது இல்லை. விளையாண்டா எங்கள் ஊருக்காரன் தாண்டா விளையாடணும்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்கிறானுங்க. இன்ன வரைக்கும் அதை தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏண்டா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு, அதுவும் டாப் லெவலில் ஸ்பெயினோட டாப் டிவிஷனில் இவ்வளோ வருஷமாக பொழப்பு நடத்துறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. இவங்க டெவலப் பண்ணியிருக்க ரணக்குடுற பிளேயர்ஸு பல பேர் இருக்காங்க. ஆண்ட்ரூவிஸில் ஆரம்பித்து முன்யா இன்னொருத்தர் இருக்கான். ஆண்டர் ஹெரேரா மேன்செஸ்டர் யுனைடெடுக்குலாம் விளாண்டுருக்காப்புல. அதுவாக இப்போ தரமான ஒரு பிளேயரை வச்சுருக்கானுங்க, நீக்கோ வில்லியம்ஸ்னு சொல்லிட்டு. இவங்க எல்லாத்தையுமே லோக்கல் ஏரியாலேருந்து கேட்ச் அடிச்சுட்டு வந்து போட்டு விளையாட வச்சது தான். ஃபுட்பாலு ஒரு குளோபல் பிஸ்னஸ். இதே இங்கிலாந்து பக்கம் போய் டீமுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பிளேயர்ஸு 3-4 பேர் தான் இருப்பானுங்க டாப் டீம்லலாம். மற்றவன் எல்லாம் வெளியூர்க்காரனாக தான் இருப்பான். ஆனால் அதையெல்லாம் தாண்டி பணக்கார டீம்கள் பண்ணுற பல விஷயத்தை அவங்க பண்ணலினாலும் அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது. அந்த அடையாளத்தில் எந்த கொம்பனாலையும் மாற்ற முடியாது.